ஆலோசனைகள் நிர்வாக குழு திடீர்னு உருவாக்கப்பட்டிருக்கு. இல்லை, தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் ஒரு என்ன ஒரு முடிவும் ஒரு கூட்டு முடிவாக எடுக்கணுங்கிறதுனால எல்லாத்தோட கருத்தும் கேட்டு எந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் எல்லாத்தோட கருத்தையும் கேட்டு ஒரு முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக இந்த நிர்வாக குழு அமைக்கப்பட்டது. இதில் அனைத்து உறுப்பினர்களும் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் அந்த மீட்டிங் நடந்தது. கரூர் இன்சிடென்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் ஃபியூச்சர் அடுத்த ஒரு சிறப்பு பொதுக்குழு அடுத்த வாரம் வரப்போகுது. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கெல்லாம் நாளைக்கு வரும். அப்புறம் கரண்ட் இஷ்யூஸ் இந்த எஸ்ஐஆர் வருதில்ல, அதை பற்றி நம்ம எப்படி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள், பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணணும் அதை பற்றியான நாங்கள் ஆலோசனை நடந்தது. அதை பற்றி மேலும் அஃபிஷியலாகவும் எல்லாத்துக்கும் ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வரும். ஓகே சார், இப்போ நிர்வாக குழுன்றது நிறைய கட்சியில் ஒரு கோர் கமிட்டியா இருக்கு. இப்போ தாவேக்கா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நகர்வுகளுக்கு இந்த கோர் கமிட்டியை உருவாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முதல் ஆலோசனை கூட்டம் எப்படி போயிருக்கு? சில முக்கிய நிர்வாகிகள் இல்லைன்ற விமர்சனம் இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது தலைவர் அவர்கள் இந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இந்த குழு அமைக்கப்பட்டது. அதற்காக அனைவரும் வந்திருந்தாங்க. இது சிறப்பா General Council be held, sir? This official announcement will come in 1 or 2 days. Is the TDK going to resume the statewide tour of Mr. Vijay from now on? Yeah, we are waiting for this SOP, which is pending before the Madras High Court. Once this state government gives a proposal for this SOP, then we will be resuming it. உயர்நீதிமன்றம் தவிர்த்து கட்சி சார்பில் எந்த அளவுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு சார் இந்த கட்சி சார்பில் அடுத்து எந்த மாதிரி மக்கள் சந்திப்பு நீங்க கரூர்ல பார்த்திருப்பீங்க, ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அதை எந்த விதத்துல சிறப்பா பொதுமக்களுக்கும் மற்றவங்களுக்கும் இடையூறு இல்லாத வகையில பண்ணணுங்கிறது நாங்க ஆலோசனை நடத்திட்டு தான் இருக்கோம். இந்த எஸ்ஓபி வந்ததுக்கு அப்புறம் நாங்க கண்டிப்பாக அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தொடர்ந்து அந்த சந்திப்பு மாவட்டங்களாக செல்லக்கூடியதாகவோ இல்ல ஒருங்கிணைந்து ஒரு மாவட்டங்களை ஒருங்கிணைச்சு அந்த கூட்டங்கள் நடத்துவதற்கான அந்த திட்டம் ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? இதற்கு முன்பாக நடத்தப்பட்ட மாதிரி இந்த 2 மாவட்டங்களை ஒன்றாவா இல்ல ஒருங்கிணைந்த மாவட்டங்களா? இல்ல, அது நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நாங்க அபிஷியலா நான் சொல்லுவோம். மீட்டிங் ரெகக்னைஸ்ட் பார்ட்டிக்கு, ரெஜிஸ்டர்ட் அண்ட் ரெகக்னைஸ்ட் பார்ட்டிக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எங்களை இன்வைட் பண்ணா நாங்க கண்டிப்பா போய் எங்க கருத்துக்களை நாங்க சொல்லுவோம். பீகார்ல எஸ்ஐஆர் வந்தப்பே நாங்க அபிஷியலா நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்க தெளிவா கொடுத்திருந்தோம். இது ஒரு டெமோக்ரஸியோட அடிப்படையே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் தான், நியாயமான சுதந்திரமான தேர்தல் தான். அதற்கு வாக்காளர்களும் ஜனநாயகத்தின் அடிப்படையே நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் தான். அந்த தேர்தலுக்கு வாக்காளர்கள் வாக்கு திருட்டு பெருமளவில் ஏற்கனவே நடந்திருக்குங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதற்கு இன்று வரை தேர்தல் ஆணையம் ஒரு எந்தவித ஆன்சருமே கொடுக்காம இருக்காங்க. இந்த விதத்துல இந்த சூழ்நிலையில தற்போது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் இருக்கு. அது கண்டிப்பாக எங்களுக்கு ரெகக்னைஸ் பார்ட்டிக்கு மட்டும்தான் இன்வைட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எங்களை கூப்பிட்டு கண்டிப்பாக நாங்க கருத்து தெரிவிப்போம். அப்படி இல்லைனாலும் எங்களோட ரிட்டர்ன் சப்மிஷன்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். நீங்க எஸ்ஐஆருக்கு ஆனா எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க தொடர்ச்சியா? ஏற்கனவே எங்க ஸ்டாண்ட நாங்க தெளிவா சொல்லிட்டோம். அதாவது இந்த எஸ்ஐஆர்ங்கிற அடிப்படையில போலி வாக்காளர்களை நீக்குவதோ இல்ல போலி வாக்காளர்களை சேர்ப்பதோ கண்டிப்பா முற்றிலும் ஜனநாயகத்துக்கு எதிரான செயல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.